இந்த வீடியோவில் பூலித்தேவனுடைய எழுச்சி முதல் வீழ்ச்சி வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான அனைத்து முக்கிய குறிப்புகளையும் எளிமையாகவும் முழுமையாகவும் பார்க்கலாம் வாங்க. பூலித்தேவரின் புரட்சி 1855 1867 வரைக்கும். முதல்ல கர்னல் எரானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். கர்னல் எரானுடைய தலைமையில் மாப்புஸ்கான் ஆற்காட்டு நவாப்பினுடைய சகோதரர் 1855 கம்பெனி படையை ஒன்றை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு போகிறாங்க. அங்கேருந்து மதுரையை ஈஸியாக அவங்க கைப்பற்றுறாங்க. ஸோ அதன் பின்பு தொடர்ச்சியாக கம்பெனிக்கெலாம் யாரெல்லாம் படியிலையோ அவங்கள அடக்கிற வேலையை பார்க்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் பூலித்தேவரை அடக்க கர்னல் எரானை தான் நியமனம் செய்கிறாங்க. இந்த பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் உள்ள பாலியக்காரர்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தார். இந்த கர்னல் எரான் பூலித்தேவரை அடக்கிறதுக்கு போகும்போது அவரிடம் தேவையான பீரங்கிகள், துணைக்கள பொருட்கள், படைவீரர்களுக்கான ஊதியம் இது எல்லாம் உள்ளிட்ட காரணங்களால எரான் திட்டம் பாதியிலே கைவிடப்பட்டு அவர் மதுரைக்கு பின்வாங்கிறார். இதுதான் கர்னல் எரானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையான தொடர்பு. அடுத்தது நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்களான மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இந்த 3 பேரும் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களுடன் கூட்டமைப்பை ஒன்றை ஏற்படுத்துறார். முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களுடன் கூட்டமைப்பை ஏற்படுத்தியது பூலித்தேவர் தான். ஆனா இந்த கூட்டமைப்புல சிவகிரி பாளையக்காரர்கள், எட்டயபுரம், பாஞ்சாலைக்குறிச்சி இவங்க மட்டும் இணையல. மற்ற மறவர் பாளையங்கள் எல்லாருமே பூலித்தேவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இதே சமயம் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை பெறுறாங்க. ஸோ பூலித்தேவர் மேலும் தன்னுடைய படையை வலுப்படுத்த மைசூர் ஐதர் அலியோடைய ஆதரவையும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவையும் பெற முயல்றாரு. ஆனால் அந்த சமயம் ஐதர் அலி மராத்தியர்களோடு கடுமையான மோதல்ல ஈடுபட்டதுனால பூலித்தேவருக்கு ஐதர் அலியால உதவ முடியவில்லை. அதுக்கப்புறம் களக்காடு போர் நடக்குது. நவாப் என்ன பண்றாருன்னா மாப்புஸ்கானுக்கு கூடுதல் படைகளை கொடுத்து திருநெல்வேலிக்கு செல்லும் படையை மேலும் பலப்படுத்துறாரு. அதாவது 1000 சிப்பாய்கள் இருந்தாலும் பிளஸ் ஒரு 600க்கு மேற்பட்ட படை வீரர்களை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடக பகுதியில் இருந்த குதிரை மற்றும் காலாட்படையும் கொடுக்குறாங்க. ஏன்னா மாப்புஸ்கான் இது எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு களக்காடு பகுதியில தனது படைகளை நிறுத்தும் முன்பாகவே திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைகிறன. இப்போ களக்காட்டில் நடைபெற்ற போர்ல பூலித்தேவர் தான் வெற்றி பெறுகிறார். அடுத்தது யூசுப் கானும் பூலித்தேவரை பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்ப களக்காட்டு போர்ல பூலித்தேவர் வெற்றி பெற்றுட்டாரு 1855 நடைபெற்ற போர்ல. அதுக்கப்புறம் திருவிதாங்கூரோட மன்னரினுடைய ஆதரவோடு 1756 முதல் 1763 வரை பூலித்தேவர் தலைமையில திருநெல்வேலி பாளையக்காரர்கள் அந்த ஆற்காடு நவாப்பினுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதை தான் முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். இப்ப ஆங்கிலேய கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் சாஹிப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத மாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம் அப்படின்னு அவரை அழைப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவரை தான் அனுப்புறாங்க இந்த பூலித்தேவரை அடக்கிறதுக்காக. திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் சேரலை. ஒரு போர்னா சும்மா நம்மளால சண்டை போட முடியுமா? பீரங்கி இருக்கணும், வெடிப்பொருட்கள் இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ற வரைக்கும் இவர் என்ன பண்றாருன்னா பூலித்தேவர் மீது எந்த விதமான தாக்குதலும் இவர் தொடுக்கலை. எதுக்காக இந்த பொருள் எல்லாம் லேட் ஆகுதுன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரெஞ்சு படைகள் மற்றும் ஐதர் அலி மற்றும் மராத்தியர்கள் இவங்க எல்லாரோடையும் ஆங்கிலேயர்கள் கடுமையாக போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால செப்டம்பர் 1760 தான் இந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் சேருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா யூசுப் கான் அந்த நெற்கட்டும் சேவல், நம்ம பூலித்தேவருடைய பாளையம் இது நெற்கட்டும் சேவல் அந்த கோட்டையை 2 மாசமா தாக்குதல் பண்றாரு. ஸோ ஃபைனலா 1761 மே 16 பூலித்தேவனுடைய 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் எல்லாமே யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. இதற்கிடையே என்ன பண்றாங்கன்னா இன்னொரு சைடு ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிட்டாங்க. ஸோ அதனால பிரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் பாளையக்காரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாளையக்காரர்களுடைய ஒற்றுமை இதனால என்ன பண்ணுச்சு, உடைய தொடங்குச்சு. இப்போ ஒரு சைடு பிரெஞ்சுக்காரங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு, பாளையக்காரங்களோட ஒற்றுமை உடைய தொடங்கிச்சு. இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை இது எல்லாமே எதிரணிக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிச்சு. கம்பெனியினுடைய நிர்வாகத்துக்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம்
சுமத்தப்பட்டு 1764 அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதுதாங்க யூசுப் கானுக்கும் பூலிதேவருக்கும் இடையான விஷயங்கள். பூலிதேவனுடைய வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா யூசுப் கான் இறந்துடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் பூலிதேவர் கைப்பற்றுறாரு. 1767 கேப்டன் கேம்பல் மறுபடியும் பூலிதேவரை தோற்கடிச்சிட்டார். இதுக்கப்புறம் நாடிழந்த நிலையிலேயே பூலிதேவரும் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பூலிதேவர் படையில் ஒரு ஒண்டி வீரன் ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றியும் கொஷின் கேட்பாங்க. பூலிதேவனுடைய படை பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார் ஒண்டி வீரன். கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இவருடைய பங்கு. ஒரு போரில் அவருடைய கை துண்டிக்கப்பட்டுச்சான். அதை கேட்டு பூலிதேவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாரு. அதுக்கு ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருக்காரு, எதிரினுடைய கோட்டையில தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசுன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோதாங்க பூலிதேவரை பற்றி நான் இருக்க விஷயம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதில் நம்ம நீங்கள் அடிக்கடி இந்த விஷயத்த போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு போங்க. தேங்க்யூ.